ஹாய் காய்ஸ், நான் தான் கவினேஷ் கிபி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மகாவதார் நரசிம்மாவோட அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். அந்த படத்தில் அப்டேட் கிடையாது, அந்த மகாவதார் பற்றின அப்டேட் சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மகாவதார் நரசிம்மாவோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியே இருக்குது, ரோர் ஆஃப் நரசிம்மான்னு சொல்லி அதை செக் பண்ணி பாருங்கள். உண்மையாக ரொம்ப நல்லாவே இருக்குது, நல்ல மியூசிக். அந்த மோஸ்டர் போர்ஷனோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இந்த பாட்டு தான் கொஞ்சம் சுருக்கி மோஷன் போஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த லிரிக்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. செம்ம கூஸ் பம்ப்ஸ் இருக்குது பாட்டு கேட்குறப்போ. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. அப்புறம் நான் மகாவதாரோட அந்த அப்டேட் சொல்லியிருந்தேன்ல, அது என்னென்னா ஹோம்பே ஃபிலிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மகாவதார் படத்துக்கு லைன் அப் விட்டுருந்தாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், மகாவதார்ன்றது ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகிற ஒரு யூனிவர்ஸ். மகாவதார்ன்றது யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறத முன்னிக்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த யூனிவர்ஸோட முதல் டேல் தான் நரசிம்மரோட மகாவதார் நரசிம்மா 2025 வருது. அப்புறம் அதை தொடர்ந்து 2027 பார்த்திங்கன்னா மகாவதார் பரசுராம் வருது. அதை தொடர்ந்து 2029 ரகுநந்தன், மகாவதார் ரகுநந்தன்றது ராமரோட அந்த அவதாரம் தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2031 மகாவதார் டுவார்கதீஸ். இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இது தெரியல, பார்த்து டுவார்கதீஸா யார் அதுன்னு பார்த்தப்போ அப்புறம் ஞாபகம் வந்துச்சு வாமன அவதாரம்னு. அந்த கட்டையாக கொடையோட அந்த நிலத்தை கேட்பார்ல ஒரு ராஜா கிட்ட, அந்த ராஜாவோட ஆணவத்தை அடக்கி அந்த 3 அடி நிலம் கேட்பார்ல அந்த அவதாரம். அப்புறம் பார்த்திங்கன்னா 2029 வந்து பார்த்திங்கன்னா கோகுலநந்தா அந்த ஒரு இது வருது. கோகுலநந்தான்றது கிருஷ்ணரோட அவதாரம். மேபி மகாபாரத்தை இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னு கேட்டால் மகாபாரதம் வரைக்கும் போகாது நினைக்கிறேன். ஏன்னா அவரோட பேர்த் ஏன்னா இது வந்து ஒரு படம் தான், சீரியல் கிடையாது. அவரோட பிறப்பை கடையில் அவர் செஞ்ச சாகசங்களை மட்டும் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி கொண்டு போகிறாங்க தெரில. ஸோ சேம் கோஸ்ட் ராமர், அவர் பிறந்து அவர் வனவாசம் முடிகிற வரைக்கும் காட்டணுமா, நான் மொத்த ராமாயணமே காட்டுவாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக நான் ரகுநந்தன் ஹனுமான் நீங்கள் பார்ப்பீங்க. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா கல்கி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 2 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. கல்கி தான் இருக்கிறதுல பெரிய படமாக இருக்க போது. கல்கியோட அவதாரத்தை பற்றி எதுவும் நான் வந்து படிக்கலை. ஸோ நம்ம பார்ப்போம் படத்தில் எப்படி காட்ட போகிறாங்கன்னு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து நரசிம்மரோட டைமிங், இந்த படம் வந்து மகாவதார் நரசிம்மா தான், ஆனால் படம் ஃபுல்லாக நரசிம்மர் இருக்க போகிறது இல்லை. இந்த படத்தோட கதையை பற்றி நான் ஆக்சுவலி சுருக்கமாக சொல்லியிருப்பேன் நம்ம டீசர் பிரேக்டவுனில். இந்த சொல்கிறேன், இரண்யகசிபுன்ற ஒரு அரக்கன் வந்து விஷ்ணுவுக்கு வந்து விரோதியாக இருக்கான். ஸோ அப்போ வந்து அவனை பொறுத்தவரைக்கும் விஷ்ணு வந்து அவன் விரோதி. ஸோ வந்து ஏன்னா விஷ்ணு வந்து அவரோட மகாவிஷ்ணுவை அவரோட தம்பி இரண்யாக்ஷனை கொண்டுருவார். அதனால் அந்த கோபம் வந்து விஷ்ணு மேலே அவனுக்கு இருக்கும். ஆனால் அவனுக்கு பிறந்த பையன் பிரகலாதன் வந்து விஷ்ணுவோட தீவிர பக்தனாக இருப்பான். எந்த நேரமும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் விஷ்ணுவோட நாமத்தை சொல்லிட்டு இருப்பான். இதை பார்த்தாலும் இரண்யகசிபுக்கு ஒரு கோபம். அவனுக்கு என்ன ஆசைன்னா இந்த உலகத்தை நான் தான் ஆளணும்னு சொல்லி ஓம் நமோ இரண்யாக்ஷாய நமக்கு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அதை கேட்காம கடவுள் ஒருத்தர் தான், அது என் பகவான் ஸ்ரீ விஷ்ணு தான் சொல்லி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ இதனால் பிரகலாதன் நிறையா தடவை பார்த்தீங்கன்னா இரண்யகசிபு கொலை பண்ண பார்ப்பார். அப்போயும் விஷ்ணு என் பக்தரை நான் காப்பாற்றுவேன்னு சொல்லி ரொம்பவே பொறுமையாக காப்பாற்றிருப்பார் பிரகலாதனை. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்தமாரி பிரகலாதனை வந்து இரண்யகசிபு தூண் மேலே வந்து தூக்கி வீசிடுவார். ஸோ அந்த கோவத்தில் தான் வந்து நரசிம்மர் வருவார். மகாவிஷ்ணு ஹாஃப் மேன் ஆஃப் லயன், பாதி உருவம் மனுஷனாகவும் பாதி சிங்கமாகவும் வெளியே வருவார். நரசிம்ம அவதாரம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் டிவோட்டிஸ் வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது, எந்த ஒரு நேரத்திலும் நரசிம்மர் நம்மளை காப்பாற்றுவார் சொல்லி. ஏன்னா தூண்னு இருப்பார், திரும்பிலும் இருப்பார். அந்த டெஃபினேஷன் வந்து நரசிம்ம அவதாரம் தான். மகாவிஷ்ணு பார்த்திங்கன்னா இந்த ஒரு டைமில் நம்ம டிவோட்டிஸை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை. அப்புறம் அவர் வெளியே வந்து தான் இரண்யகசிபு கூட சண்டை போட்டு அவன் வீட்டு வாசல் முன்னுக்கு வச்சு அவர் வயிற்றை கிழித்து அவரை கொள்ளுவார். சரி, அவன் வரம்படி வந்து இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக காட்டணும் படத்தில். அப்போ தான் வந்து முழுசாக அந்த அவதாரத்தோட நோக்கம் தெரியும், அவர் ஏன் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணாமல் கொண்டாருன்னு. அவன் வாங்கினப்போ அவன் என்ன வாங்கியிருப்பான்னா, நான் வந்து மனுஷனால் சாகக்கூடாது, மிருகமாய் சாகக்கூடாது, தாய் வயிற்றுலேருந்து போகிறது யாருக்கையும் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வரம் வாங்கியிருப்பான். ரெண்டாவது, நான் காலையிலையும் சாகக்கூடாது, இரவுலையும் சாகக்கூடாது, என் வீட்டு வெளியே சாகக்கூடாது, வீட்டு உள்ளே சாகக்கூடாது, நான் மேலே இருக்கக்கூடாது, கீழே இருக்கக்கூடாது, நான் சாகும்போது என் உடல் மேலே கீழே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வரம் வாங்கியிருப்பான். அதை ஏற்ற மாதிரியே நரசிம்மர் ஒரு மிருகமும் இல்லை, மனுஷனும் இல்லை, தாய் வயிற்றுலேருந்து பிறக்கிற தூண்லேருந்து பிறந்துக்கிட்டு வந்தவர். அவர் கையில் எந்த ஒரு ஆயுதமும் இல்லை. அவர் வந்து
கொலை பண்ணது அந்த நகத்தால், அவரோட கூடிய நகங்களால். அவர் இறக்கும்போது அவன் உடல் வந்து நரசிம்மர் மடி மேலே இருந்துச்சு. அவர் வந்த நேரம் மாலை நேரம். ஸோ அவன் வரம்படியே பார்த்திங்கன்னா அவன் இறந்துருக்கான். இது வந்து இதனால நரசிம்மர் வந்து எந்த ஒரு வெப்பன்ஸும் யூஸ் பண்ணாமல் ஒரு கொலை பண்ணியிருப்பார். ஏன்னா அவன் வரம்படியே சாகணும்னு சொல்லி. இதுதான் படத்தோட ஸ்டோரி. படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி கிளைமேக்ஸ் பண்ண நரசிம்மர் வருவார். ஆனால் அதுக்கு முன்னுக்கே பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு அவதாரத்தை பார்க்கலாம் கன்ஃபார்ம். ஏன்னா நான் டீச்சர்லேயே சொல்லியிருப்பேன், டீச்சர் பிரேக்டவுன்லேயே ஒரு அவதாரத்தை காட்டிட்டாங்க, டீஸ் பண்ணிட்டாங்க, வராக அவதாரத்தை. ஏன்னா மகாவதாரன்றது அவரோட 10 தசாவதாரத்தை குறிக்கிறது. 10 அவதாரத்தை படம் எடுக்க மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் மகாவதார் நரசிம்மா. இந்த படத்தில் இப்போ வராகத்தையும் காட்டுறாங்க, நரசிம்மரையும் காட்டுறாங்க. மேபி அடுத்த படத்தில் பார்த்திங்கன்னா அந்த ரகுநந்தன் படத்தில் மச்சத்தையும் ரகுநந்தன் ராமரையும் காட்டலாம். அப்புறம் அந்த கோகுலநந்தன் இதில் கூர்மத்தையும் நம்ம கோகுலநந்தன் கிருஷ்ணனையும் காட்டலாம். அந்த மாரி கொண்டு போகிறது தான். அது அவங்க ஐடியா, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த லைனப்பாக வந்துடுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மகாவதார் டெய்ல்ஸ் இது எல்லாமே மொத்தமாக சேர்த்து ஒரு நாவல் காமிக் மாரி விடுறாங்க. 100 இஷ்யூஸ்குள்ளே விடுறதா வந்து பார்த்திங்கன்னா கீழே போட்டுருந்துச்சு. அது ஆஃபீஸராகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்க என்ன பண்ண போகிறாங்கன்னு. மகாவதார்ன்றது ஒரு பெரிய எக்ஸ்பெண்டட் யூனிவர்ஸ். இதெல்லாம் கண்டிப்பாக தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ணவே கூடாது. இதெல்லாம் வந்து தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியது, மிஸ் பண்ணிடுறீங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த படத்தை போய் பார்க்கலாம். நான் கண்டிப்பாக படத்தை பார்த்தேன்னா கண்டிப்பாக பார்ப்பேன். நான் பார்த்துட்டு ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். படம் வந்து என்னோடய பர்த்டே கூடியாவது. என் பர்த்டே 27 ஜூலை, இது வந்து 25th. ஸோ என் பிளெஸிங் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக படத்தை பார்த்ததுக்கப்புறம் ரிவ்யூ நான் போடுறேன். இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். ஸோ நம்ம அடுத்த வேறு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ், பை கைஸ்.